ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட். உங்களால் வந்து என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுனாலும் இந்த இயரிங்ஸ் வந்து செஞ்சு போட்டுக்க முடியும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கணும். எதை வச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இயரிங்ஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் நம்ம போடுற செயின் ஸ்டிச், இந்த செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ நம்ம இயரிங்ஸ் தானே பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப சின்ன செயினாக போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நார்மலாக பெரிய செயினாகவே போட்டுக்கலாம். ஒரு 3 லேயர் வரைக்கும் இந்த செயின் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அந்த கோல்டு ஜரி வந்து திக்னஸாக அழகாக தெரியும். அதனால 3 லேயர் வரைக்கும் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா உள்ளே வந்து நம்ம ஸ்மால் சைஸ் கோல்டன் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து இதுவும் ரவுண்ட் ஷேப்பாகவே வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சா தான் அழகாக இருக்கும். தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வைக்க போகிற பீடு வந்து என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வைக்க போகிறதுனால தான் ப்ளூ கலர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லைட் ஸ்கை ப்ளூ கலர் ரிங்கை வந்து உள்ளே வச்சுக்கலாம். பீடை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது வச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லேயர் வந்து கோல்டு பீடு. ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதே லேயரில் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி திருப்பி அதில் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து துணியை வந்து ஒட்டி கட் பண்ண போகிறதுனால பிரிஞ்சிரும். அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த நம்ம போட்ட அந்த ஜரி இது வந்து பிரிஞ்சு வராது, அந்த செயின் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே தொங்குற ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி இதே சைஸில் நம்ம வந்து கேன்வாஷில் ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே கிளாத்தில் வந்து இன்னொரு ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேன்வாஷில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்சை வந்து அது மேலே ஒட்டிக்கலாம். நல்லா போதுமான அளவுக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த பேட்ச் வந்து அது மேலே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஷ் வந்து நம்ம பின்னாடி ஒட்டுறப்ப அதோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை வெறும் கிளாத் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே ரவுண்டாகவே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் வந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அது 2 பக்கம் இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சாதாரண அதே கலர் சீவிங் த்ரெட் வச்சு இந்த மாதிரி பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் தள்ளி 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 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி இருக்கும். ஸோ இது நம்ம ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் தனியாக கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை பிரிக்கணுன்னே அவசியம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து இந்த மாதிரி சீவிங் த்ரெட் வச்சு இது பண்ணிவிட்டு ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு எந்தெந்த பிளேஸில் வரணுமோ அந்தந்த பிளேஸில் கரெக்டாக வச்சுட்டு அதே கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த கிளாத்லேயும் அந்த கேன்வாஷ்லேயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்ப பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதோட ஹெட் போர்ஷன் மாதிரி இருக்கும்ல, அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் அழகாக இருக்கும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல் ஹேங்கிங்ஸையும் இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ்ஸு. லூஸாக இருந்தால் அது வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே 1 பை 1 ஈவனாக 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் கலர் த்ரெட் போடுறதுனால வெளியில் ஒன்றுமே தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி திருப்பி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளைன் கிளாத் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணா திருப்பி அதே நூல் வச்சு நீங்கள் இது மேலே கூட நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணாலே என்னை கேட்டால் போதுமானது தான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பெரிய ஊசியை வச்சு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து இயரிங்ஸ்க்கு மாற்ற ரிங்ஸ் வந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட இந்த ஹூக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டிங் பிளேட் வச்சு எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கோல்டு கலர் பீட்ஸ் போட்டிருக்கிறதுனால நான் கோல்டு கலர் ஹூக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்ம வீட்டிலே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எக்ஸாக்ட் கலரில் வந்து இந்த இயரிங்ஸ் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.